இப்போ நம்ம wound healing பற்றி பார்க்க போகிறோம். wound ஹீலிங்கில் வந்து ஃப்ராக்சரல் wound healing தான் வந்து என்னது இட்ஸ் அ ஃப்ராக்சரல் wound healing தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம wound ஹீலிங்கில் ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸர் wound healing வந்து அக்கார்டிங் டு த ஸ்கின் இன்டெக்ரிட்டியில் வந்து க்ளோஸர் wound healing, ஓப்பன் wound healing இருக்குது. அப்போ தேர் இஸ் அ நோ பிரேக் ஆஃப் continuity of the skin or the mucous membrane, but it has to the அப்புறம் வந்து hematoma and fracture of femur. these are the fractural wound healing சொல்கிறாங்க. இப்போ வந்து முதல்ல wound healingனா என்ன அப்படின்னா, ஒரு கட் ஆர் பிரேக் it continues to the cut அல்லது பிரேக். cut or break is continuous to any tissue of wound, any tissue causes by the injury on the operation. அதாவது ஏதாச்சும் ஒரு கட் அல்லது பிரேக் வந்து கண்டினியூ ஆஃப் எனி டிஷ்யூ வந்து அந்த கண்டினியூ ஆஃப் எனி டிஷ்யூ இஸ் காஸ்டு பை தி இன்ஜுரி. அதை வந்து ஹீல் பண்ணக்கூடியது, அந்த மாதிரி ஊண்டை வந்து ஹீல் பண்ணக்கூடியது தான் வந்து ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊண்டுனா வந்து இதை சொல்லியாச்சா. இப்போ வந்து ஹீலிங்லாம் வந்து ரெஃபர்ஸ் டுவர்ஸ் பாடி ரெஸ்பான்ஸ் டு த இன்ஜுரி இஸ் ஆக்ட் அஸ் அ ரிவர்ஸ் த wound, reverse the wound structure and function. They are represent to the regeneration and repair. Regeneration when the wound is takes place by the proliferation of the cell. அதாவது when the wound is takes place by the proliferation of the cell na proliferation of the cell வந்து when the wound is takes place by the proliferation of the cell, it is usually result to the restoration of the original tissue. அதாவது ரீஜெனரேஷன்னா என்ன? ரீஜெனரேஷன்னா when the wound healing வந்து takes by proliferation of cell. அதுக்கப்புறம் வந்து செல்லை வந்து கொஞ்சம் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் செல் இஸ் அண்டர்கோ டு த ரீஸ்டோரேஷன் ஆஃப் த அதுக்கப்புறம் ஆரிஜினல் டிஷ்யூ வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுக்காண்டி ஒரு ப்ராலிஃபரேஷன் ஆஃப் த செல் வந்து நடக்குதும். அதுக்கப்புறம் ரிப்பேர் வந்து டிப்பிக்கலி ஆஸ் த ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் த ஸ்கேர் டிஷ்யூ. அதுக்கப்புறம் வந்து ஸ்காரை வந்து ரிப்பேர் பண்ணுறது. அதுக்கப்புறம் ரிப்பேர் த அதுக்கப்புறம் வந்து டிப்பிக்கலி ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் த ஸ்கார் டிஷ்யூஸ் வந்து ரிப்பேர் பண்ணக்கூடியது. ரிப்பேரில் வந்து எத்தனை வகையான ரிப்பேர்லாம் இருக்குது? ஸ்டேஜஸ் ஆஃப் ரிப்பேர் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் ரீஜெனரேஷன்னா வந்து ஒரு ப்ராலிஃபரேஷன் ஆஃப் த நியூ செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ரிப்பேர்னால் வந்து ஸ்கேர் அதை வந்து ரிப்பேர் பண்ணுது. அதாவது டிப்பிக்கலி அது ஸ்கேர் டிஷ்யூ வந்து ஃபார்மேஷன் வந்து கொண்டு வருது. அதை வந்து முதல்ல வந்து இனிஷியல் வாஸ்குலர் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த ஹீமட்டோசிஸ். அது முதல்ல வந்து அதுக்கப்புறம் இனிஷியலி ஆஃப்டர் த இன்ஜுரி த கோட்டிங் ஆஃப் த coated of the initially which provided a temporary blood clot is made by the அதுக்கப்புறம் வந்து மேட் பை தி ஃபாரின் ஆர் டு த பிளெக்ஸ் சைட் ஆஃப் த இன்ஜுரியாக வந்து இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷனில் என்ன சொல்கிறோம்? இன்ஃப்ளமேஷன்னா வந்து என்னென்னா ஆஸ் த அக்யூட் தீஸ் ஆர் த ஃபாலோவிங் டு த ட்ரோமா ப்ளீடிங் பிளட் கிளாட் ஆன் தி சைட் ஆஃப் த இன்ஜுரி. தீஸ் ஆர் ஆக்ட் அஸ் inflammatory response to the exertion of the plasma neutrophils or the some monocytes which 24 hours. The proliferations or granulation. This phases அப்புறம் வந்து last from the 4 to 20 days வந்து நடக்கும். திஸ் ஃபேஸில் வந்து கொலாஜின் சிந்தசைஸ், மைக்ரேஷன், ஃபைப்ரோபிளாஸ்ட் டு த wound-ஆ இருக்கும். ஆஸ் த சைட் ஆஃப் angiogenesis and fibrogenesis. The maturation phase and remodeling phase is the last phase of wound healing. These are being the formation of the granulation tissue and during the phase of collagen will synthesize. Continuation of the wound. The wound வந்து start continuing 2 to 3 days. It will be processed 2 to 3 days. Process is completed by 14 days. Dehydration as the result, the removal of the fluid. Contraction of the collagen வந்து அப்புறம் வந்து
அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் கொலாஜன், டீக்ரடேஷன் ஆஸ் த ரிசல்ட் ஆஃப் ரிமூவல் ஆஃப் த அப்புறம் வந்து ஃப்ளூயிடு. அதுக்கப்புறம் வந்து டீஹைட்ரேஷன் ரிசல்ட் ரிமூவல் ஆஃப் த ஃப்ளூயிட் அண்ட் அதுக்கப்புறம் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த கொலாஜன்ஸ் வந்து டு தி கான்ட்ராக்ஷன் ஆஃப் த wound வந்து நடக்குது. கான்ட்ராக்ஷன் ஆஃப் த woundன்னு தனியாகவே இருக்குது. இப்போது நம்ம கான்ட்ராக்ஷன் ஆஃப் woundன்னு பார்த்தாச்சு. ரெகுலேஷன் ரிப்பேர்லேயே வந்து இவ்வளோ இருக்குது. ரெகுலேஷன்னா ப்ராலிஃபரேஷன் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து wound ஹீலிங்கில் வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் wound ஹீலிங்கில் வந்து பேசிக் ஸ்டேட் ஆஃப் ஸ்கின் இன்டெகிரிட்டி, காஸ் ஆஃப் wound, அதுக்கப்புறம் இன்ஜுரி, அதுக்கப்புறம் வந்து க்ளீன்லெஸ், டிஸ்ரப்டட் குவாலிட்டினால ஸ்கின் இன்டெகிரிட்டினாலையும் woundனால வருது, இன்ஜுரினால் வருது, க்ளீன்னஸ்னால வருது, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவிட்டி குவாலிட்டினாலையும் வருது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அக்கார்டிங் டு த ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஸ்கின் இன்டெகிரிட்டியில் வந்து 2 டைப் இருக்குது. க்ளோஸ்டு wound டைப், ஓப்பன் wound டைப்னு. க்ளோஸ்டு wound டைப்பில் தான் there is a no break of the continuity of the skin of the mucous membrane and hematoma. These are the fracture of the femur இருக்குது. ஓப்பன் wound ஹீலிங்னா வந்து there is a destruction of the skin, அப்போ there is a destructions of the skin mucus. ஸ்கின் மியூக்கஸில் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஸ்கின் மியூக்கஸ் மெம்பரேன். தீஸ் ஆர் அண்டர்லைங் த டிஷ்யூ இந்த ஓப்பன் இயர். அதுக்கப்புறம் ஓப்பன் இயரில் வந்து அந்த டிஷ்யூ இருக்கும். இது வந்து இன்செஷன், பைட்டு, அதுக்கப்புறம் டிஷ்யூ இன்செக்ட் பைட்டு, வெயின் பஞ்சர் ஆகிறது, இதெல்லாமே வந்து ஓப்பன் பைட் சொல்லுவாங்க. டேரக்டராக வந்து ஸ்கின் மியூக்கஸ் மெம்பரேனில் வந்து போய் இஸ் அண்டர்லைங் டு த டிஷ்யூ வில் பி ஓப்பன் டு த ஏரால் இருக்கும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் த wound, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் காசஸ் ஆஃப் பை த wound வந்து அதுக்கப்புறம் வந்து இன்டெஸ்டைனல் ஆர் சர்ஜிக்கல் woundன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரமாட்டிக் அண்ட் ஆக்சிடென்டல் woundன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரமாட்டிக் அண்ட் ஆக்சிடென்டல் wound. இன்டெஸ்டைனல் ஆர் சர்ஜிக்கல் woundல வந்து when is produced in the specific purpose. அதுக்கப்புறம் வந்து இன்டெஸ்டைனல் woundனா என்னென்னா இன்டெஸ்டைன்னா என்னது, நம்மளோட வயிறு தானே. இன்டெஸ்டைனல் woundனா வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கலி சர்ஜிக்கல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டெஸ்டைனலில் வந்து சர்ஜிக்கல் பண்ணுறாங்கன்னா தீஸ் ஆர் த ஸ்பெசிஃபிக் பர்பஸ். இட் இஸ் யூஸ்வலி டு த ஏசெப்டிக், அதாவது ஏசெப்டிக் அதுக்கப்புறம் வந்து ப்ரிகாஷனாக தான் இருக்கும். சர்ஜிக்கல் இன்செஷன் கொடுக்கையில் வந்து ஏதாச்சும் wound ஆச்சுன்னா வந்து இன்டெஸ்டைனல் சர்ஜிக்கல் woundன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்செஷனால். அதுக்கப்புறம் வந்து ட்ரமாட்டிக் ஆக்சிடென்ட்லாம் வந்து விச் அக்கர் பை தி ஆக்சிடென்ட்டு. அப்புறம் ஆக்சிடென்டால் வரக்கூடியது. இது வந்து நைஃப் அண்டு அதுக்கப்புறம் வந்து பேர்ன்ஸ் அந்த மாதிரி வரக்கூடிய வந்து ட்ரமாட்டிக் ஃப்ராக்சர்னு சொல்கிறாங்க. பேஸ்டு ஆன் தி அக்கார்டிங் டு தி அதுக்கப்புறம் வந்து சிவியாரிட்டி. அக்கார்டிங் டு த சிவியாரிட்டி ஆஃப் த இன்ஜுரியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டு சூப்பர்ஃபிஷியல் woundன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பெனிட்ரேட்டிங் woundன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராலிஃபரேட்டிங் woundன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பஞ்சர் woundன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பஞ்சர் wound இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சூப்பர்ஃபிஷியல் woundன்னு சொல்கிறாங்களா. சூப்பர்ஃபிஷியல் woundனா வந்து விச் இஸ் ஒன்லி டு தி எபிடெர்மல் லேயர் ஆஃப் த ஸ்கின் இஸ் இன்வால்விங் டு த அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டிகிரி பேர்ன் வந்து ஃபஸ்ட்டு டிகிரியில் வந்து பேர்ன் பண்ணுறது அந்த மாதிரி. பெனிட்ரேட்டிங் woundனா என்னென்னா விச் இஸ் தேர் ஆர் பிரேக் இன் த எபிடியூரல் லேயர் ஆஃப் த ஸ்கின். எபிடியூரல் லேயர் ஆஃப் த ஸ்கின் வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து போகிறது. அது எபிடியூரல் அண்ட் டெர்மாட்டிட்டிஸ் லேயர். அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ அண்ட் ஆர்கனில் புல்லட் விச் இஸ் என்டர் இன்டு த செஸ்ட். அதுக்குள்ளே பார்த்தலாம் வந்து பெனிட்ரேட்டிங் மூமெண்ட் அதுக்கப்புறம் woundன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்டர் இன்டு த டெர்மிஸ் லேயர் டீப் டிஷ்யூக்குள்ளே போகிறது. ப்ரெஃபரேட்டிங் woundனா வந்து தீஸ் ஆர் த ஃபாரின் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அது கட் டு த ஓப்பன் ஆஃப் த தேக்னஸ் ஆஃப் த வால் இந்த கேவிட்டி ஆஃப் த ஆர்கனுக்குள்ளே போய் ஆனால் வந்து இன்டர்னல் ஆர்கனுக்குள்ளே வந்து ஒரு எக்ஸிட், அதாவது அதுக்கப்புறம் வந்து ப்ரெஃபரேட்டிங்னா இங்கே உள்ளே போயிட்டு அப்படியே வெளியில் வந்துடுவாங்க. அதுதான் வந்து ப்ரெஃபரேட்டிங் woundன்னு சொல்லுவாங்க. இந்த ஷூட் அதுக்கப்புறம் வந்து கன் ஷூட்டில் பண்ணுவாங்கள்ல அது
அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சர் wound அப்படின்னா வந்து தீஸ் ஆர் த அதுக்கப்புறம் வந்து தீஸ் ஆர் த இன்ஜுரி வந்து டீப்பாலாம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து டீப்பாக தான் இருக்கும். பட் இட் நாட் ஒன்லி வெரி ஸ்மால். அதுக்கப்புறம் வந்து ஓப்பனிங் ரொம்ப சின்ன ஓப்பனிங்காலாம் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த சர்ஃபேஸில் வந்து ரொம்ப சின்ன ஓப்பனிங்காலாம் இருக்காது. கொஞ்சம் பெரிய ஓப்பனிங்காக வந்து இருக்கிறது தான் வந்து பஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ள ஒரு பெரிய ஓப்பனிங்காலாம் இருக்காது, ஆனால் உள்ள வரைக்கும் போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஷார்ப் பாயிண்டட் இன்ஸ்ட்ருமெண்ட், இதுக்கப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கப்புறம் வந்து இன்ஜுரின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு த அதுக்கப்புறம் வந்து க்ளீன்லீனஸ் அப்படின்ட்டு இருக்கா. அக்கார்டிங் டு தி க்ளீன்லீனஸ்ஸில் வந்து க்ளீன் woundன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த க்ளீன் wound வந்து எப்படி இருக்குன்னா, இந்த க்ளீன் wound வந்து ஷுட் நாட் பி கண்டினியூஸ் டு தி ப்ராக்னோசிஸ் அதுக்கப்புறம் ஆர்கனிசம். அக்கார்டிங் டு த க்ளீன் woundல வந்து என்ன பண்ணுறாங்க, அக்கார்டிங் டு த க்ளீன் woundன்னு இருக்குது. க்ளீன் woundல வந்து டஸ் நாட் கண்டினியூ டு த பேத்தோஜெனிக் ஆர்கனிசம். க்ளீன் woundல வந்து எந்த ஒரு பேத்தோஜெனிக் ஆர்கனிசமும் வராது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து மாஸ்ட்ரக்டமி அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து தைராய்டெக்டமி மாஸ்ட்ரக்டமி பண்ணையில் க்ளீன் wound-ஆக தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து க்ளீன் கண்டாமினேஷன் ஆஃப் த wound-ல வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளமேஷன், எந்த ஒரு இன்ஃப்ளமேஷனும் நடக்காது. There is no inflammation எந்த ஒரு இன்ஃப்ளமேஷனும் நடக்காது. அண்ட் இன்ஜெக்ஷனும் நடக்காது. எந்த ஒரு க்ளீனில் வந்து நோ இன்ஃப்ளமேஷன் நோ இன்ஜெக்ஷன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ராஸ்ட்ரக்டமி சிம்பிள் அதுக்கப்புறம் வந்து எபிநியூரலெக்டமின்னு இருக்குது. கண்டாமினேட்டட் wound க்ளீன் கண்டாமினேட்டட் wound இருக்குது, கண்டாமினேட்டட் woundன்னு இருக்குது. சிம்பிள் அதுக்கப்புறம் வந்து அப்பெல்டெக்டமின்னு இருக்கா. நாட் இன்ஃப்ளமேஷன் அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் வராது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டாமினேட்டட் woundன்னு இருக்குது. அக்கார்டிங் டு தி க்ளீன்லினஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து இன்ஜெக்டட் woundலாம் வந்து ஒரு ஆர்கனிசம். இன்ஃபெக்டட் wound வந்து ஒரு ஆர்கனிசம். அதுக்கப்புறம் வந்து டியூரிங் த சர்ஜிக்கலில் வந்து ஒரு அப்பண்டிகுலர் ஆப்சஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து பெரிட்டோனைட்டிஸ் வருது. அப்படின்னா வந்து இது வந்து அதுக்கப்புறம் ஆர்கனிசம் வந்து ப்ரெசன்ட் இந்த சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. பெரிட்டோனைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டாமினேஷன் wound-ல வந்து ட்ரமாட்டிக் wound-னா என்னதுன்னா ட்ரமாட்டிக்னா இந்த ட்ரமாட்டிக் wound அப்படி சொல்கிறாங்க. ட்ரமாட்டிக் woundன்னு இருக்குது. இது வந்து அக்யூட் இன்ஃப்ளமேஷன் டு தி ப்ரெசண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரமாட்டிக் wound, அதுக்கப்புறம் வந்து க்ளோனோஸ்டெக்டமி woundன்னு இருக்குது. இன்ஃபெக்டட் wound-ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் இது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கலரைஸ்டு woundன்னு இருக்குது. கலரைஸ்டு வந்து wound contain மல்டிபிள் ஆர்கனிசம். அதுக்கப்புறம் மல்டிபிள் ஆர்கனிசம் வந்து இருக்கும். அது வந்து கலரைஸ்டு wound இருக்குது. wound contains மல்டிபிள் டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம் இருக்கிறதுனால இந்த ஒரு ப்ரெஷர் அதுக்கப்புறம் வந்து சோரில் வந்து இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு தி அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டிஸ்கிரிப்டிவ் அதுக்கப்புறம் குவான்டிட்டியில் வந்து சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அக்கார்டிங் டு தி லாஸ்கேட் wound இருக்கா. இந்த wound which is the tissue of the irregular edges வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கட் பை த கிளாஸ் அந்த மாதிரி irregular மாதிரி இருக்கும். அப்ரைஸ்டு woundனா வந்து இந்த சூப்பர்ஃபிஷியல் wound இன்வால்வ் டு த ஸ்க்ரேப்பிங் அதுக்கப்புறம் ரவுண்டிங் ஆஃப் த ஸ்கின் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் அந்த வாலில் வந்து இது பண்ணி ஃபால் ஆன் த ஃப்ளோரு.
அதுக்கப்புறம் வந்து கோல்டு உண்டு, அதுக்கப்புறம் வந்து க்ளவுட் உண்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து க்ளவுட் உண்டுனா என்னென்னா, க்ளவுட் உண்டு வந்து இது வந்து அதுக்கப்புறம் வந்து க்ளவுட் உண்டுனா வந்து ஒரு பிளண்டு ட்ராமா வந்து இருக்கும். ஒரு திடீர்னு வந்து நோ பிரேக்ஸ் ஆஃப் த ஸ்கின், தீஸ் ஆர் ஸ்வெல்லிங், அதுக்கப்புறம் வந்து ஸ்வெல்லிங் டிஸ்கலரேஷன், அது வந்து க்ளவுட் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்சைஸ்டு ஊண்டுன்னு சொல்கிறாங்களா, இந்த இன்சைஸ்டு ஊண்டு வந்து திஸ் ஊண்டு வந்து க்ளீனாக இருக்கும், க்ளீனாக கட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்மூத் ரெகுலர் எஜ்ஜில் வந்து இருக்கும், ஸ்மூத் ரெகுலர் எஜ். ஊண்டு வில் பி டியூரிங் சர்ஜரி, எப்போ வந்து உள்ளே வர்றதுலாம் வந்து சொல்கிறாங்க. ஸ்டேஜஸ் ஆஃப் ஹீலிங்கில் வந்து இன்ஃப்ளமேஷன், அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்குது, ஃபார்மேஷன், கிரானுலேஷன், டிஷ்யூ ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் வந்து எபித்தீலியலேஷன், அதுக்கப்புறம் வந்து ஃபார்மேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன், மெச்சுரேஷன் நடக்குது. இன்ஃப்ளமேஷன், கிரானுலேஷன், எபித்தீலியமைசேஷன், ஸ்டேஜஸ் அண்ட் ஷோர் ஆஃப் ஃபார்மேஷன் அண்ட் reproduction, the stages of the maturation இருக்குது. phases of wound healing, the phases of wound healing தான் வந்து the inflammatory phase, அதுக்கப்புறம் வந்து destructive phase, proliferative phase, maturation phase. stages வேறு, phase வேறு. stagesல inflammation stage, granulation tissue stage, epithelium formation stage, scar formation stage, maturation stage. phases of wound healing, inflammatory phase, destructive phase, அதுக்கப்புறம் வந்து proliferative phase, maturation phase. factors acting the wound healing, localized factor, localized factor இருக்குது, ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் இருக்குது. லோக்கலைஸ்டு ஃபேக்டரில் நியூட்ரிஷன், ஏஜ், அதுக்கப்புறம் ஏஜ் வந்து வராது, நியூட்ரிஷன் வரும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பிளட் சப்ளை, ஹார்மோனு, இன்ஜுரி, எக்ஸ்டென்ட் இன்ஜுரி, அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ட் இன்ஜுரி, அதுக்கப்புறம் வந்து க்ரோனிக் டிசீஸ் வந்து இதில் வந்துடுவோம். செகண்டரி wound healingல வந்துடுவோம். சிஸ்டமிக் wound healingல வந்து க்ரோனிக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, ஏஜு, அதுக்கப்புறம் வந்து ஸ்மோக்கிங் இதெல்லாமே இருக்குது. இப்போ வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்ஜுரியில் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கா, அந்த இன்ஃபெக்ஷனு, அதுக்கப்புறம் வந்து இம்ப்ளான்டேஷன், அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன், நியோப்ளேஷியா, அதுக்கப்புறம் அண்ட் எக்ஸசிவ், அதுக்கப்புறம் வந்து எக்ஸசிவ் கான்ட்ராக்ஷன், இதிலலாம் வந்து வரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸசிவ் கண்டாமினேஷனில் வந்து வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எக்ஸசிவ் கான்ட்ராக்ஷனால் வரக்கூடியது. எக்ஸசிவ் கான்ட்ராக்ஷன் நல்லா வந்து ஒரு கான்ட்ராக்ஷன் இருக்கும், நியோப்ளேஷியா இருக்கும், பிக்மெண்டேஷன் வந்து இருக்கும், இம்ப்ளான்டேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். இதுதான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா,